வணக்கம் ஐயா. அம்மா திருவடி வணக்கம். அம்மா ஐயா, திருவடி வணக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. புஷ்பலதா அம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா. சம்பளம் தாயானை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. உண்ணாமலை உடனே அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. விநாயகர் பாட்டு ஐயா பாடிடுறாங்களா? ஐயா இந்த இதுல திருவருட்பயில 8ஆம் அதிகாரத்துல இன்புறு நிலை என்ற இதை தொடர் எடுக்க இருக்கிறாங்க ஐயா. ஐயாவே விநாயகர் துதியும் 4 துதியும் ஐயா உங்களுக்கு. சிவாய நம. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையும். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பிரேமா சம்பந்தம் அம்மையார் அவர்களுக்கும் இதை தொடங்கி வைத்த புஷ்பலதா அம்மையார் அவர்களுக்கும் இதனை பதிவு செய்து உரிய முறையில யூடியூபில் பதிவேற்றம் செய்யக்கூடிய சாருமதி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமம், அதை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கிற ஆனந்த ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த செந்நெறியிலே என்னை ஈடுபடுத்திய முன்னாள் இயக்குனர் மெய்ஞான வள்ளல் திரு கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற சிந்தித்துக் கொண்டிருக்கிற நூல் திருவருட்பயன். இந்த திருவருட்பயனை அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் இந்த நூல் மட்டுமில்லாமல் 7 நூல்கள், மொத்தம் 8 நூல்களை இவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு சித்தாந்த அட்டகம் என்று பெயர். ஆக 14 நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமையை உடையவர் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள். அவர் எவ்வாறு மொழியில் திருக்குறள் அமைந்திருக்கிறதோ அதே குறள் வெண்பாவினுடைய இலக்கணத்திலே 10 அதிகாரங்களை கொண்டு, ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்களை கொண்டு 100 குறள் வெண்பாக்களால் இந்த திருவருட்பயனை செய்திருக்கிறார். முதல் 5 அதிகாரங்கள் திருவருளினுடைய சிறப்பையும், அடுத்த அதிகாரங்கள் திருவருளினுடைய பயனையும் குறிப்பிடுவதாக
ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். முதலிலே பதி பசு பாசம் என்பதனை விளக்கியிருப்பார். முதல் அதிகாரம் பதி முதுநிலை, இரண்டாவது அதிகாரம் உயிரவை நிலை, மூன்றாவது அதிகாரம் இருள் மல நிலை. பிறகு திருவருளுடைய தன்மையை சொல்லியிருப்பார். பிறகு திருவருள் குருவாக வந்து மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு உபதேசம் செய்வார் என்பதனை சொல்லியிருப்பார். அப்படியே வந்து ஏழாவதாக உயிர் விளக்கம் என்பதனை சொல்லியிருப்பார்கள். இந்த உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே நாம் 5 அவத்தைகளை சொல்லியிருந்தோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்கிற 5 அவத்தைகளை சொல்லியிருந்தோம். இந்த நனவு நிலையிலே இருந்து சிறிது சிறிதாக நம்முடைய கருவிகள் குறைந்து கொண்டே வருவதனால் அறியாமை நமக்கு அதிகமாகிறது. அறியாமை அதிகமாவதனாலே இருள் மலம் அதிகமாகிறது. எனவேதான் இது குறைந்த நிலையை கீழ் நோக்கி செல்லுகிறது. எனவே இவற்றிற்கு கீழால் அவத்தை என்று பெயர். இந்த நனவு நிலையில் வெவ்வேறு நிலைகள் கலந்து வருகின்றன. அதற்கு மத்தியால அவத்தை என்று பெயர். இப்பொழுது இதற்குரிய வடமொழி சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருளாளர்கள், உரையாசிரியர்கள் அப்படியே அதை எழுதியிருப்பார்கள். அப்பொழுது நமக்கு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். நமக்கு நனவு நிலையை சாக்கிரம் என்று சொல்லுவார்கள். ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றவங்க அது நனவு நிலை. கனவு நிலை என்பதை சொப்பனம் என்று சொல்லுவார்கள். உறக்க நிலையை சுழுத்தி என்று சொல்லுவார். பேருறக்க நிலையை துரியம் என்றும் உயிர் படக்க நிலையை துரியாதீதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த 5 நிலைகளும் படிப்படியாக நமக்கு அறியாமை மிகுந்து வரும், அறியாமை அதிகமாக வரும். இதுல கருவிகள் சோர்வடைந்து போய் செயல் இழக்கத் தொடங்கும். சொப்பன நிலையில பாத்தீங்கன்னா இத்தனை கருவிகள் தான் இருக்கு, இத்தனை கருவிகள் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்படி படிப்படியாக அந்த கருவிகளுடைய செயல்பாடு எண்ணிக்கை குறைவதனால தான் நாம உயிர் படக்க நிலை வர துரியாதீத நிலை வரை செல்கிறோம். இப்ப நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமது அறிவானது அவற்றை வேறாக காணும். இது வேற ஒண்ணு, இதை நாம பயன்படுத்த முடியாது. ஆனா அது செயல்பட்டு கொண்டிருக்கும். அதை வேறாக கருதுவதனால அதிலிருந்து நாம் அறிவால் நீங்குகிறோம். அவ்வாறு அறிவால் நீங்குகிற பொழுது நமக்கு அறிவு படிப்படியாக வளரும். அவ்வாறு வளரும் பொழுது அறியாமையை அடையாது. அப்போ திருவருளை அடையும். அந்த மாதிரி திருவருளை அடையும் பொழுது கருவிகள் இன்றி அறியாமையை தலைப்படும் நிலையை கேவலம்னு சொல்றோம். திருவருளை அடையக்கூடிய நிலையை சுத்தம் என்று சொல்றோம். அப்ப சுத்த நிலையில இதே மாதிரி 5 அவத்தைகள் உண்டானா 5 அவத்தைகள் உண்டு. இப்போ முதல்ல அதான் போன அமர்வின் போது சொன்னது குறைந்த அமர்வுல, அதாவது குறைந்த அளவுல கருவிகள் குறைஞ்சுக்கிட்டே போகும். அது தானே சோர்வுற்று ஓய்வு நிலையை அடையும். அப்ப கிடைக்கிறது தான் நம்ம முன்னாடி சொன்ன கனவு, நனவு, கனவு, விழி, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம். அப்ப என்ன ஆயிரும்? அறியாமை அதிகமாயிட்டு போகும், அறிவு குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுதான் நம்ம கேவல நிலைன்னு சொல்றோம், கீழாவத்தைன்னு சொல்றோம். கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
இப்ப நான் சொல்லுவது அந்த கருவிகள் அனைத்துமே செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனா அறிவானது அவற்றை விட்டு நீங்கி இருக்கும். அவற்றை விட்டு நீங்கி இருக்குதுன்னு சொன்னா அறிவு அதன் வழிபடாது, அது சொல்ற மாதிரி கேட்காது. அப்படி இருந்ததுன்னா நாம் படிப்படியாக அறிவு நிலையில் உயர்வோம். அவ்வாறு உயர்வும் போது நாம் திருவருளை பெறுவோம். அப்படி திருவருளை அடையறத தான் இது மேல் நோக்கி செல்றதுனால மேலாவத்தைன்னு சொல்ல போறோம். அந்த மேலாவத்தையிலையும் அதை போலவே கேவலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சுத்தத்திலையும் 5 நிலைகள் இருக்கும். அதே மாதிரிதான் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம்னு சொல்லுவோம். ஆனா இது சுத்த நிலையிலையா கேவல நிலைனா வேறுபாடு தெரியாம போயிருங்கிறதுக்காக இத கூட சுத்தம்ங்கிற ஒரு அடைமொழியை சேர்த்து சுத்த சாக்கிரம், சுத்த சொப்பனம், சுத்த சுழுத்தி, சுத்த துரியம், சுத்த துரியாதீதம் என்று சொல்லுவார்கள். இப்ப ரெண்டுக்கும் அந்த வேறுபாடு நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்க கருவிகள் சோர்வுற்று தானாகவே நீங்கும். ஆனா இங்க கருவிகள் இயங்கும், ஆனா அறிவு என்ன பண்ணும், அதை விட்டு நீங்கி இருக்கும். இது சுத்த நிலை, அது கேவல நிலை. கேவல நிலையில அறியாமை மிகுந்து வரும். நனவு நிலையில நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கனவு நிலைக்கு போன உடனே அருகில் இருக்கிறது தெரியாது. அப்ப அறியாமை குறைஞ்சி வரும். பிறகு உறக்க நிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, சுத்தமா போயிடும். அப்புறம் பேருறக்க நிலை, உயிர் பழக்க நிலை அப்படின்னு அப்படியே அறிவு குறைஞ்சுக்கிட்டே போகும். ஆனா இப்ப சொல்லும் பொழுது இது மேலாவத்தை மேல் நோக்கி வர்றதுனால இதை மேலாவத்தைன்னு சொல்றோம். அதுக்கு சுத்த சாக்கிரம், சுத்த சொப்பனம், சுத்த சுழுத்தி, சுத்த துரியம், சுத்த துரியாதீதம்னு சொல்றோம். அடுத்து அப்ப இந்த கருவிகள் நீங்கிறதுனால மலை இருள் மிகுந்து வரும்னு சொன்னோம். அங்க இங்க கருவிகள் நீங்காம இருக்கிறதுனால மலமானது நீங்கி கொண்டிருக்கும். அப்ப மலம் தூய்மையாகும். ஆக கருவிகள் நீங்க படிப்படியாக திருவருள் ஞானமும் சிவா அனுபவமும் அதிகமாகிக் கொண்டே வரும் சுத்த நிலையில. எனவே மலம் நீங்கும். மலம் இல்லாததுனால இந்த சுத்த சாக்கிரத்தை நின்மல சாக்கிரம் என்று சொல்லுவார்கள். நின்மலம்னா அங்க மலம் இல்லைன்னு அர்த்தம், மலம் நீங்கி கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம். எனவே நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று சொல்லுவாங்க. இப்போ படிப்படியாக அறிவு மிகும் பொழுது, சிவானுபவம் நமக்கு வருகிற பொழுது, திருவருள் ஞானம் நமது அறிவானது பெறும் பொழுது இவையால் மலம் நீங்கும். மலை இருள் நீங்கிறதுனால இதற்கு நின்மலம்ங்கிற வார்த்தையை சேர்த்து நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம்னு சொல்றோம். மேல இதுல ஒன்று எவ்வாறு அறிவு நிகழும் அப்படின்னு சொல்லப்படும். நின்மல சாக்கிரம் ஆகிய நிலையில உயிர் திருவருள் ஞானத்தை பொதுவாக அறியும். ஓ இப்படிதான் திருவருள் இருக்குதா, திருவருள்னா இப்படிதானா அப்படின்னு திருவருளை பொது நிலையில் அறியும். பொது நிலையில அறியுதுன்னு சொன்னா இது அதை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ளுமே ஒழிய மற்றது தெரியாது. அப்ப உலக இயல்புலையும் இருக்கும், இதையும் தெரிஞ்சு திருவருளையும் தெரிஞ்சுக்கும். அப்ப கயிறு சற்று லேசா அறுபடாத நிலையில இருக்கும். அதுதான் பொது நிலையில் அறிதல் அப்படின்னு பேர். இதே நின்மல சொப்பனத்திலையும் நின்மல சுடுத்தியிலையும் ஐயமாக அறியும். கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அங்க பொதுவா அறியும், இங்க சந்தேகமாக அறியும். திருவருள் நிலை இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது அங்க தெரிஞ்சிருக்கும். இங்க இதை பத்தி நல்ல, அதாவது சந்தேகத்துல பிறகு சந்தேகம் தெளியும். ஆக தனக்கு ஒரு செயல் இல்லை, எல்லாம் இறைவன் தான் நமக்கு செய்விக்கிறான் என்கிற எண்ணத்தோடு இங்க இதுல இந்த நின்மல சொப்பனத்திலையும் நின்மல சுழுத்தியிலையும் நம்முடைய தன்முனைப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இப்ப அடுத்தது
இவ்வாறு தற்போதம் எழும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒழிந்து தன் செயலற்று திருவருளிலே ஒன்றி இருக்கும் நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் நின்மல துரியம். அப்ப முதல்ல சொன்ன நின்மல சாக்கிரத்துல பொதுவா திருவருளை அறிந்திருக்கும். நின்மல சொப்பனத்திலையும் நின்மல சுளுத்திலையும் என்ன பண்ணும், சந்தேகமா அறிந்திருக்கும். அப்ப நமக்கு தன்முனைப்பு கொஞ்சம் இருக்கும். ஆனா தன்முனைப்பே இல்லாம எல்லாம் இறைவனே செயல் திருவருளிலே ஒன்றி இருக்கிற நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு நின்மல துரியம் என்று பெயர். அப்பதான் நமக்கு தெளிந்த நிலை வருகிறது. அப்ப தெளிவு வருகிறது. என்னுடைய செயல் யாதும் இல்லை, அவன் அன்றி ஓரணுவும் அசையாது, என்னுடைய செயல் போல ஒன் செயல்தான் என்று எப்ப நினைக்கிறோமோ அப்ப நாம நின்மல துரிய நிலையில் இருக்கிறோம் என்று பொருள். இந்த உணர்வு வரைக்கும் தான் நாம உயிர் விளக்கம் அப்படிங்கிற உணர்வுல பார்த்தோம். பிறகு ஞானத்தினுடைய படிகள் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு 4. பொதுவா ஒன்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பிறகு அதை போய் வீட்டுல சிந்திக்கிறோம், இதுவா அதுவான ரொம்ப சிந்தனை பண்ணி பிறகு ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு தெளிவுக்கு வர்றோம், பிறகு நிட்டை கூடுதல்ங்கிற ஒரு நிலை வருகிறது. எனவே ஞானத்தினுடைய படிகள் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடு, இந்த 4ம் இருக்கு. இந்த நின்மல சாக்கிரம் அப்படிங்கிறதுல கேட்டல் தெரிகிறது. நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி ஆகியவற்றில் சிந்தித்தல் நடைபெறுகிறது. நின்மல துரியத்துல தெளிதல் நடக்கிறது. நின்மல துரியாதீதத்துல நிட்டை கூடுதல் நடக்கிறது. நின்மல துரியாதீதம் அப்படிங்கிற நிலையில நமக்கு நடக்கிறது என்னன்னு கேட்டா, ஐயா மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க ஐயா. ஐயா மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. சொல்றேம்மா. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் கடினம் போல தெரியுது, அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையாவே போறேன். நின்மல சாக்கிரம் கேட்டல், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்திங்கிறது சிந்தித்தல், நின்மல துரியம்ங்கிறது தெளிதல், நின்மல துரியாதீதம்ங்கிறது நிட்டை கூடுதல். இந்த 4 நிலைகளும் 5 அவஸ்தைகளோடு நம்ம பொருத்தி பார்த்திருக்கிறோம். ஓஹோ இப்படிதானா அப்படின்னு. இப்போ சிவபெருமானை நாம சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய திருவருளை சூரியனுடைய கதிர்களாக கொள்ளலாம். சூரியன் வருவதற்கு முன்னரே சூரிய கதிர்கள் உலகத்தில் ஒளியை தந்து பொருள்களை நமது கண்ணுக்கு காட்டத் தொடங்கும். அது மாதிரி நாம சிவனை அடைவதற்கு முன்னரே திருவருளை அறிந்து அதனோடு ஒன்றுபடும் நிலையில் இருப்போம். அந்த நிலைக்கு அருள் நிலை என்று பெயர். இப்ப அருள் நிலையை தான் நம்ம உயிர் விளக்கத்துல பார்த்தோம். நாம என்ன பண்ணியிருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா திருவருளோடு சார்ந்து இருக்கிறோம். திருவருள்னா என்னன்னு பார்த்தோம், அதை சிந்திச்சிருக்கிறோம், அதை தெளிந்து நாம் திருவருளோடு சேர்ந்து இருக்கிற நிலையில இருக்கோம். சூரியன்கிறது சிவன், சூரியனுடைய கதிர்கள் என்பது திருவருள். நாம என்ன பண்ணிருக்கோம், இப்போ திருவருளை சேர்ந்த நிலையில் இருக்கிறோம். இதற்கு அருள் நிலை என்று பெயர். அதுக்கு வேற பேரு துரிய நிலை என்று பெயர், சிவயோகம் என்றும் பெயர். அப்ப நான் 3 பேர் சொல்லியிருக்கேன். ஒண்ணு அருள் நிலை, இன்னொன்னு துரிய நிலை, இன்னொன்னு சிவயோகம். அப்ப சிவம் என்பது திருவருளிலிருந்து வேறுபடுறது இல்லைங்கிறதுனால சிவயோகம் என்றாலும் அருள் நிலை என்றாலும் ஒன்றுதான். யோகம் என்றால் ஒன்றாக சேர்ந்திருத்தல் என்று பொருள். அவன் யோகக்காரன் சொல்றோம். அப்ப யோகம்னா நாம் ஒன்றாக இருத்தல்.
எதை கூட ஒன்றாக இருக்கிறோம்? திருவருளோடு ஒன்றாக இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தா, திருவருளோடு ஒன்றாக இருந்தா அதற்கு சிவயோகம் என்று சொல்கிறோம். இவ்வாறு திருவருளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது மலம் நீங்கி இருக்கும், உயிரிடத்துல மாசு இருக்காது. அப்படி மாசு இல்லைங்கிறதுனால இந்த சிவயோகம் என்பது ஆன்ம சுத்தியை குறிக்கிறது. அப்ப ஆன்மா சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த உயர் விளக்கத்தை நாம அறிந்திருக்கும் போது ஆன்ம சுத்தி நிகழ்ந்து விட்டது. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? திருவருளோடு சார்ந்து இருக்கிறோம். இதுக்கு வேற பேர் 3 சொல்லி இருக்கிறேன். ஒண்ணு அருள்நிலை, இன்னொன்னு சிவயோகம், இன்னொன்னு அருள்நிலை 1, துரிய நிலை 1, சிவயோகம் 1, மொத்தம் 3 நிலையில நாம இந்த பேரை சொல்லலாம். சரி, அப்ப அருள்நிலையை இருக்கிறப்போ பாச நீக்கம் பெறுவார்கள். ஆக பாசம் நீக்கம் என்பது துன்பம் அற்ற நிலை. இப்ப நல்லா கவனிங்க, நாம என்ன சிவத்தை அடையவில்லை. நம்மளுடைய நோக்கம் இன்பப் பேற்றை பெற வேண்டும். நாம சூரிய கதிர்களால இருக்கிற ஒளியில தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம சூரியனை அடையவில்லை. அப்படி சூரியனை அடையிற நிலைதான் இன்பப் பேரு அப்படின்னு சொல்லப்படும். இப்போ நம்ம கையில ஒரு ஸ்வீட்டை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, ஒரு லட்டை கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு இன்பம் வராது. அதை வாயில் வைத்து சுவைத்தால்தான் அந்த இன்பம் வரும். அந்த மாதிரி வாயில் வைத்து சுவைப்பத நிலைதான் சிவனை பார்த்தது, சிவனோடு கலக்க போகிறோம். அந்த நிலைக்கு தான் இன்புறு நிலைன்னு பேரு. நாம சென்ற அமர்வு வரைக்கும் திருவருளோடு கலந்திருந்தோம். அதுல இருந்து ஒரு படி மேல வந்து நாம இன்ப பேற்றை அடைய போகிறோம். அப்ப இந்த அமர்வு, இந்த செய்திகள் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் எவ்வளவு தவம் செய்தவர்கள் நம்ம நினைச்சு பார்க்கணும். காரணம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் திருவருளை தான் நாம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப திருவருள் முடிஞ்சு நாம இன்ப பேற்றை அடைவதற்காக அதை பற்றி சொல்ல போகிறோம். இது வரைக்கும் கண் இல்லாம இருந்தோம். அவனுக்கு கண் வந்த மாதிரி நமக்கு திருவருள் வந்திருக்கிறது. கண் பெற்றால் மட்டும் போதாது, உலக பொருள்கள் அனைத்தையும் பார்க்கணும். அதுல எந்த பொருள் தேவை, எந்த பொருள் தேவையற்றது, தேவையற்ற பொருள்களை நீங்கி தேவையான பொருள்களை இந்த உயிர் அடைய வேண்டும். அப்பதான் உண்மையான இன்ப பேறு கிடைக்கும். அதே போலதான் இந்த உயிரானது 3 பொருள்கள் இருக்கு இல்லையா, பதி பசு பாசம், அவற்றினுடைய இயல்புகளை உள்ளவாறு அறிந்து எது வேணும் எது வேண்டாம்ங்கிறத தீர்மானம் செய்து அதை வேண்டும் பொருளாகிய சிவத்தை அடையும் போதுதான் நமக்கு பேரின்பம் கிடைக்கும். அருள் நிலையை நம்ம திருவருட்பேருன்னு சொன்னோம். சிவத்தை அடையும் நிலையை சிவப்பேரு என்று சொல்றோம். அப்ப நாம சிவத்தை அடைய போகிறோம். சிவப்பேருன்னு சொன்னோம். திருவருட்பேரை ஆன்ம சுத்தின்னு சொன்னோம். இந்த இப்ப சொல்ற சிவப்பேரினை ஆன்ம லாபம்னு சொல்றோம். நாம போன வகுப்பு வரைக்கும் சொன்னது ஆன்ம சுத்தி, ஆன்மா சுத்தமாயிற்றுன்னு சொல்றோம். இப்ப ஆன்ம லாபம் என்று சொல்றோம். ஆக இந்த நிலை ஆன்மா பேரின்பத்தை துய்க்கக்கூடிய நிலை. இந்த நிலைக்கு பேர் என்ன? ஆன்மா பேரின்பத்தை துய்க்கக்கூடிய நிலை. இதத்தான் துரியாதீத நிலை என்று சொல்றோம். ஆனா எல்லாரும் உரையாசிரியர்கள் துரியாதீத நிலைன்னு சொல்ல மாட்டாங்க, அதீத நிலை என்று சொல்லுவாங்க. அதான் துரியாதீதம். எனவே இன்ப பேரு, துரியாதீத நிலை, அதீத நிலை எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் சிவப்பேரு என்று சொல்கிறார்கள். ஆக நாம் இதுவரை சொல்லியதிலிருந்து துரியாதீதம், நிஷ்டை, சிவப்பேரு, சிவபோகம், இன்புறு நிலை, ஆன்ம லாபம், இது எல்லாம் ஒண்ணுதான்.
ஒரே பொருள் குறித்த பலவேறு சொற்கள். இப்போ நிஷ்டைனா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விளக்குவோம். நம்ம ஞான நிலையில உயர்ந்த நிலை நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தோடு தொடர்புல இருக்கவே மாட்டார்கள். உலகத்தை சுத்தமா மறந்துடுவாங்க. அறிகின்ற தன்மையையும் மறந்துடுவாங்க. சிவம் ஒன்றையே அறிந்து நிற்பார்கள். இந்த உடம்பு இருக்கும், ஆனா அவங்க உலகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்க மாட்டார்கள். உலக பொருள்களை அறிய மாட்டார்கள். சிவம் ஒன்றையே அறிந்திருப்பார்கள். அப்படி இருக்கிற நிலைக்கு நிஷ்டை என்று பெயர். அவங்களுக்கு பகல் இரவு கிடையாது, பிற நினைவுகளே இருக்காது. அந்த மாதிரி நினைவுகள் இருப்பதற்கு தான் நிட்டை கூடுதல்னு பேரு. இந்த நிட்டை கூடுதலுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லையில்லாததோர் இன்பம் ஏற்படும். அந்த அப்பொழுது பெறக்கூடிய இன்பம் இருக்கு பாருங்க, அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவிற்கு இன்பம் இருக்கும். அதைத்தான் பேரின்பம்னு சொல்றோம். அந்த பேரின்பமானது அதிகமாகி அவர்களையே விழுங்கி நிற்கும் நிலை வந்துடும். அப்ப அவங்களே அந்த பேரின்ப உருவாக மாறி விடுவார்கள். அந்த நிலைக்கு பரம சுகம் என்று பெயர். பரமம்னா மேலானதுன்னு அர்த்தம். பரம சுகம்னா இதை விட மிகப்பெரிய சுகமே கிடையாது. அப்ப எப்படி ஒரு மலர்ல வண்டு தேன் எடுக்க உட்காருது, தேனை உறிஞ்சுது, அதுலயே மயங்கி அந்த மலருக்குள்ளாலேயே கிடக்குதோ, அதே போல இறைவனுடைய வியாபகத்துல நாம மயங்கி அந்த பேரின்ப நிலையை அடையிறோம் பாருங்க. அதைத்தான் இன்புறு நிலை என்று சொல்லுவோம். அதுதான் இந்த இன்புறு நிலை. ஆக இறைவனுடைய வியாபகத்துல இந்த உயிரானது அப்படியே இன்பத்தையே கண்டிருக்கும். இதான் அப்பர் பெருமான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அந்த இன்பத்திற்கு எல்லை கிடையாது. அத பேரின்பம்னு சொன்னோம். பேரின்பத்தை சொல்வதற்கு அருளாளர்கள் என்ன பண்றாங்க, எடுத்துக்காட்டா சிற்றின்பத்தை சொல்லி இது போல பேரின்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒன்றுமே அருள் உலகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில எடுத்துக்காட்டு தெரியும். இப்ப உதாரணமா பிறப்பு இறப்பு இருக்கு, இறப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இறப்புக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஒத்திகை ஒண்ணு நடக்குது. என்ன ஒத்திகை நடக்குது? தினம் இரவுல தூங்குறோம். அது ஏறக்குறைய மரணம் போலதான். என்ன, இது மீண்டும் எழுத்துடுறோம், அங்க எழல. எனவே இது உறக்கம் என்பது சாவின் ஒத்திகை. அதாவதுதான் வள்ளுவர் சொல்லுவார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழித்தலும் போலும் பிறப்பு. அப்ப பிறப்பு ஒண்ணும் இல்ல, உறங்கி எப்படி விழிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தூங்கி முழிக்கிற மாதிரிதான், உறங்கி விழிக்கிற மாதிரிதான் நம்ம மீண்டும் பிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். இவ்வாறு நாம அருள் உலகத்துல என்னென்ன இருந்தாலும் பேரின்பம்லாம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு சிற்றின்பத்தை இறைவன் வகுத்து அருளியுள்ளார். இதுல அப்பர் பெருமானினுடைய திருத்தாண்டகம் ஒண்ணு, அனைவரும் அதை அறிந்திருப்பார்கள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இதை பலரும் அறிந்த ஒரு திருத்தாண்டர். இதுல ஒரு பெண் திருவாரூர் பெருமானினுடைய பெயரை கேட்டாள். திருவாரூர்ல தியாகராஜர் இருக்கார், தியாகராஜா அப்படிங்கிற பெயரை கேட்டார். கேட்ட உடனே அவளை அறியாமலேயே பெருமான் மீது ஒரு ஈடுபாடு உண்டாச்சு. அப்படி உண்டான உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பெயருக்கு உரியவன் எப்படி இருப்பான்,
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் மேலிட தன் தோழிகிட்ட பார்த்து கேட்கிறா, அவர் எப்படி இருப்பார்? அவரு தியாகராஜன் சொன்னீங்க, அவருடைய பெயரை கேட்டுட்டேன், அவர் எப்படி இருப்பார்? கருப்பா சிவப்பா? அவருடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவரு அந்த தோழி சொன்னா, அவர் கண்ணை கவரக்கூடிய கட்டழகர், வடிவழகை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளவு அழகானவன் பெருமான். என்ன அழகு, பொன் போன்ற நிறம், கருப்புக்கே வேலை கிடையாது. அப்படி இருக்கிற பெருமான் அவருடைய வண்ணத்தை கேட்டான். அதான் சொன்னார், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். அந்த பெருமான் வண்ணம் சொன்னா நிறம் மட்டும் இல்லை, அவனுடைய தன்மையும். அப்ப மனசளவுல அத பேரை கேட்ட உடனே ஈர்ப்பு வந்தது, இத கேட்க ஆரம்பிச்சான். இப்போ பெயரை தெரிஞ்சுக்கிட்டா, அவருடைய வண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டா, மீண்டும் அவருடைய உள்ளத்திலே வேட்கை அதிகமாயிற்று. சரி, இப்படிலாம் சொல்றீங்க, நிரம்ப அழகியாரா இருக்கிறார், நித்தம் மணாளனா இருக்கிறார், அவர் எந்த ஊர்ல இருக்கிறார்? அப்ப சொன்னார், அவனுடைய ஆரூர் கேட்டாள். அந்த திருவாரூரை பார்த்து கேட்ட, திருவாரூர்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இது சொல்றது தோழி. இந்த தலைவி இதை கேட்டா, அப்படியா திருவாரூர்ல இருக்காரா, அவ்வளவு அழகானவரா, தியாகராஜ பெருமானா? அப்ப பெயர் தெரிஞ்சுக்கிச்சு, வண்ணம் தெரிஞ்சுக்கிச்சு, ஊர் தெரிஞ்சுக்கிச்சு. பிறகு அவள் அவர் மீது தீராத காதல் கொண்டு விட்டாள். எப்ப பார்த்தாலும் அவரை பற்றிய நினைவாகவே இருந்தாள். அதான் பிச்சியானாள். பிச்சினா பைத்தியமாயிட்டார். பார்க்கிற இடமெல்லாம் பெருமானே தெரிகிறார். எப்படி பாருங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணா, பார்க்கிற இடமெல்லாம் பெருமானா தேர்ந்து உறுதி ஆயிட்டா. காதல் உறுதியான உடனே அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அம்மா அப்பா இவ்வளவு இத்தனை வயசு பிறந்ததுல இருந்து வளர்த்தாங்க இல்லையா, அத்தனை பேத்தையும் தன் மனத்திலிருந்து அகற்றி விட்டாள். அப்புறம் இன்னொன்னு செஞ்சா, அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. அது என்ன அகலிடத்தார் ஆசாரம் அப்படின்னா, ஒரு பெண் திருமணம் ஆன பிறகுதான் ஒருத்தரோட போகணும். திருமணம் ஆவதற்கு முன் வீட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரம். ஆனா இந்த பெண் என்ன பண்ணா, தலைவன் மீது கொண்டுள்ள தீராத காதலினால நம்மை வீட்டை விட்டு சென்று தன் மணாளனோடு சேர வேண்டும் என்று வீட்டை விட்டு செல்லவும் தயாராகிவிட்டாள். அதத்தான் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. ஆக நாம திருக்கோவையார் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த திருக்கோவையார்ல அவங்க சொல்லுவாங்க, சக்தி நிவாதம் வாய்க்க பெற்ற ஆன்மாதான் இதில் இருக்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தலைவி என்ன பண்றா, இவ்வளவும் கேட்கிறா. கேட்டுட்டு அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. அப்ப தலைவனுடைய இருப்பிடத்தை தேடி அவள் தனியே செல்ல துணிவு கொண்டு விட்டாள். உணவை மறந்தாள், உறக்கத்தை மறந்தாள், தூங்கவும் இல்லை. பாரதியார் சொல்லுவார், பாலும் கசந்ததடி சகிய படுக்கை நொந்ததடி என்பார். அந்த மாதிரி இருந்தார். எனவே தன் பயம் மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தன் வசம் அழிந்தாள், தலைவன் வழிபட்டு விட்டாள். தலைவன் என்ன சொல்றானோ அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டாள். தன் நாமம் கேட்டாள்னா அவங்க உன் பேர் என்னன்னு கேட்டா அவங்க பேரை சொல்லுவாங்க. ஆனா காதல் பயப்பட்ட பிறகு, திருமணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா உன் பேர் என்னன்னு கேட்டா திருமதின்னு சொல்லி அவர் பேரை தான் சொல்லுவாங்க. அதான் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள். நங்கை தலைவன் தாளை. இறைவனுடைய திருவடிகளை, தலைவனுடைய தாளினை தான் வழிபட்டு அவன் என்ன சொல்றானோ அத மாதிரி செய்யற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். இத அப்பர் பெருமானார் இந்த உயிரை பெண்ணாக நினைத்து, பெருமானை ஆணாக நினைத்து, அதாவது ஒரு காதல் வயப்பட்ட ஒரு அகப்பொருளை போன்ற ஒரு திருத்தாண்டகத்தை சொல்லியிருந்தார். இப்போ இதே நம்ம அருள் உலகத்துக்கு போவோம். இங்க தலைவியின் நிலையில சக்தி நிவாதம் வாய்க்க பெற்ற உத்தமர் தான் இருக்கிறார். அந்த தலைவியினுடைய நிலையில இவர் சக்தி நிவாதம் வந்துருச்சு, மலபரிவாகம் வந்துருச்சு, பக்குவம் அடைந்து விட்டார். இப்படி அடைந்த உடனே தலைவனது பெயரை கேட்டாள்.
தலைவனது பெயரை கேட்ட உடனே கேட்கறதுங்கிறது என்னன்னா ஞானாசிரியரிடம் உபதேசம் கேட்டல். ஞானாசிரியர் வலச்செடியில பட்டு துணி போர்த்து இறைவனுடைய நாமத்தை நமக்கு சொல்லுவார். அதுதான் கேட்டல். அங்க பெயரை கேட்டால் இங்க நம்ம உபதேசம், ஞான உபதேசம் கேட்கிறோம். இது இறைவனுடைய பெயரை பொதுவாக, இயல்பை பொதுவாக உணர்ந்த நிலையை குறிக்கும். இது கேட்டல் என்கிற படிநிலை. அப்ப ஞானத்தினுடைய நிலையில முதல் நிலை கேட்டல். அதாவதுதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், அந்த கிளிய கூப்பிட்டு சொல்லுவார், பாலோடு உனக்கு தர்றேன், நீ அவருடைய பெயரை ஒரு கால் பேசாயோ அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி நிலையில தலைவி இருக்கிறாள். இங்க கேட்டல்ங்கிற நிலை, ஞானாசிரியரிடம் ஞான உபதேசம் கேட்டல். பிறகு நாம தலைவனது வண்ணத்தை கேட்டாள்ங்கிறது இறைவனுடைய இயல்பை ஆராய்ந்து அறிந்தாள். இது சிந்தித்தல் நிலையை குறிக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், கேட்ட உடனே சும்மா இருக்க மாட்டோம். அவர் சொன்ன பஞ்சாட்சர மந்திரத்தை சிந்திப்போம். அப்படி சிந்திச்சா அதத்தான் அவருடைய தன்மையை அறிதல். அப்ப இறைவனுடைய தன்மையை அறிதல் என்கிற நிலைக்கு தலைவி சென்று விட்டாள். அப்ப ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை சந்திக்கிற பொழுது, ஒரு பெண் ஒரு இளைஞனை சந்திக்கிற பொழுது முதலில் பொதுவாக நட்பு ஏற்படும். சிறிது சிறிதாக அவ அந்த இளைஞரை பத்தி அடிக்கடி நினைப்பார். பிறகு அந்த நட்பே காதலாக மாறுகிறது. அப்ப அந்த இளைஞனுடைய இருப்பிடம், அவனுடைய நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சுக்கிட்டே அந்த காதலில் உறுதி கொள்வார். அந்த மாதிரியேதான் இங்க தலைவியானவள் தலைவனது திருவாரூரை கேட்டறிந்தாள், தன்னுடைய காதலை உறுதிப்படுத்தினாள். இது ஞானாசிரியரிடம் கேட்டவற்றை பலகாலம் சிந்தித்து தெளிவுணர்வு பெற்று இறைவன்தான் நமக்கு வழி என்கிற நிலையை அடைதல், இதற்கு தெளிதல் என்ற நிலையாகும். முதல்ல கேட்டோம், பிறகு சிந்திச்சோம், அப்புறம் தெளிதல்ங்கிற நிலை ஆயிடுச்சு. அப்ப பிச்சியானாள்னு ஒரு நிலை வந்துருச்சு. அப்ப தெளிவுணர்வின் பயனாக நாம சிவனோடு அழுந்தி நிற்கக்கூடிய நிலையை பெறுவோம். இதற்கு நிட்டை கூடுதல் என்று பெயர். சரி, அப்ப அன்னையையும் அத்தனையும் நீத்தாள்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன அருள் நிலை? அத்தன் என்ன அப்பான்னு அர்த்தம். அன்னையையும் அத்தனையும்னா நம்மை வளர்த்து எடுத்தது திரோதான சக்தி. முதல்ல திரோதான சக்தி தான் சிறு வயது முதல் நம்ம கூடவே இருந்து வளர்த்து எடுத்திருக்கு. அது இறைவனை மறைத்து உலகியல் பொருள்களை காண்பித்து நமக்கு அதில் விருப்பத்தை உருவாக்கியது. அந்த அன்னையை இவள் மறந்து விட்டாள். அதே போல தடத்த சிவன் யார்? அப்பன் யாருன்னா தடத்த சிவன் தான் அப்பா. அந்த தடத்த சிவனையும் அந்த அப்பாவையும் இவர் மறந்து விட்டார். அப்ப அருளியல் உலகத்துல இவர் சொன்ன சிற்றின்பம் போல தோன்றினாலும் இந்த பாடலானது அருளியல் உலகத்துல மிகப்பெரிய நிலை, இன்புறு நிலைக்கு நம்மை எடுத்து செல்கிறது. அப்ப திரோதான சக்தியை தாயாக நின்று நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறது. பக்குவ நிலை வந்த உடனே திரோதான சக்தி நீங்கி விடுகிறது. இதைத்தான் அன்னையை நீத்தாள், தடத்த சிவத்தை மறந்தாள். அடுத்தது அகலிடத்தார் ஆசாரம்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வீட்டை விட்டு செல்லாது இருக்கக்கூடிய நிலைன்னு சொன்னோம். அதை நீத்தாள்னா தலைவனை தேடி தலைவன் இருப்பிடத்துக்கே போறான்னு அர்த்தம். இங்க என்னன்னு கேட்டா அருள் உலகத்துல வினைகளை கூட்டி வினை பயனை நுகர்ந்தும் உடலுதல் தான் அகலியர் ஆசாரம். அப்ப அகலிடத்தார் ஆசாரம் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, நான் இன்னும் முதல் குறளுக்கே வரலமா. இப்பதான் நம்ம இன்புறு நிலைங்கிறதுனுடைய தொடக்க நிலை, இதுக்கு ஒரு இது முன்னுரை சொல்லி கொண்டிருக்கோம். இன்னும் முதல் குறளுக்கு வரலமா. சரிங்கய்யா, அப்போ இது எழுதிப்பாங்கன்ட்டு போட்டேன். சரிங்கய்யா, நான் எடுத்துறேன். சரிங்கம்மா, நாம வரும்போது சொல்லுவோம். நல்லது. ஆக அகலிடத்தார் ஆசாரம் என்பது
இவங்க தன்முனைப்போடு சேர்ந்து வினைகளை ஈட்டி வினை பயனை நுகர்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி உழலுதல் தான் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரம் என்பது. இந்த நிட்டை கூடிய ஞானியருக்கு தன்முனைப்பு கிடையாது, வினைகளை ஈட்டுதலும் கிடையாது, வினைகளை நுகர்தலும் கிடையாது. அப்ப வினைகளால் தாக்குறுபவர்கள் ஞானிகள் அல்லர். அதனால தான் அதனை அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தைன்னு சொன்னார். எனவே வினையோ தன்முனைப்போ இல்லாம, வினை பயனும் இல்லாம, வினை நுகர்ச்சியும் இல்லாத யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அகன்றவர்கள், அகலிடத்தார் ஆசாரத்தை அகன்றவர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த நங்கையானவள் தலைவன் ஒருவனையே நினைத்து தன்னை மறந்து நின்றாள். இதைத்தான் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று சொன்ன. அப்ப தலைவன் தாளே தலைப்பட்டாள்னு சொன்னா தனக்கு என்று ஒரு இல்லாமல், தனக்கு என்று செய்கையோ அறிவோ இச்சை செயல் மூன்றும் இல்லாமல் அவன் வழிபட்டு விட்டாள் என்பதை குறிக்கிறது. ஆக ஞான நெறியில் தலைப்படுதல் என்பது நிட்டையில் நின்றார் என்பது பொருள். எனவே அருளுலகத்திலும் சரி சிற்றின்பத்திலும் சரி இந்த உயிரானது ஒரு பெண்ணாக இருந்து தலைவனை சிற்றின்பத்தோடு இணைத்து பேரின்பத்தையும் சொல்வதைத்தான் அறிஞர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த நிலையத்தான் நாம அடைய போகிறோம். இப்ப மேலும் சில செய்திகள், ஏன்னா பொருளுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆன்ம சுத்தி அடைஞ்சிட்டோம், அருள் நிலையில இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேரானந்தத்தை எவ்வாறு அடைவது அப்படிங்கிறத நம்ம நிலைக்கு சொல்ல போறோம். அதுதான் இந்த அதிகாரம் இன்புறு நிலைன்னு பேரு. அப்ப நாம இறைவனோடு ஒன்றி விடுவோம். இப்போ சிற்றின்பத்திற்காக நாம் எந்த அளவிற்கு அங்குமிகும் திரிகிறோம்னு பார்த்துங்க. இந்த வார்த்தையிலே சொல்லியிருக்காங்க, இது சிற்றின்பம். என்ன சிற்றின்பம்ங்கிற பேர் என்னன்னு கேட்டா, இது மிக சிறிய அளவிலான இன்பம் அப்படின்னா அதுல இருந்தே பேரின்பம்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, இது சிற்றின்பம்னா என்னன்னு கேட்டா இதற்கு எல்லை உண்டு. இந்த எல்லையை கடக்கும் பொழுது சிற்றின்பம் இத வேண்டான்னு ஒதுக்கிட்டு பேரின்பத்திற்கு செல்வோம். இதுல சிற்றின்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தலைவனும் தலைவியும், தலைவன் கொடுப்பவனாகவும் இன்பம் கொடுப்பவனாகவும் தலைவி கொடுப்பவளாகவும் இருப்பாள், தலைவி பெறுபவளாகவும் இருப்பாள். அப்படி இருக்கிற பொழுது கொடுப்பவங்களும் சரி பெறுபவர்களும் சரி பெறக்கூடிய இன்பமும் சரி ஒரு காலத்தில் அழியக்கூடியவை. அதற்கு கால எல்லை உண்டு. இவ்வாறு பெறக்கூடிய இன்பமும் சிறிது காலமே இருக்கும், கால எல்லை உண்டு. எனவேதான் இதற்கு சிற்றின்பம் என்று பெயர். இது சில காலம் வாழ்பவர்கள் இருவர் பெறக்கூடிய இன்பம். ஒரு குழந்தை இருக்கு, சிறிய வயதுல அதற்கு பொம்மை தான் இன்பம். பொம்மையை வச்சுட்டு மணிக்கணக்கா விளையாடும். ஆனா படிப்படியாக வளர்ந்த உடனே அது என்ன பண்ணும், எனக்கு சைக்கிள் கொடு அப்படின்னு பொம்மையை எரிஞ்சிடும். அதை ஒரு பொருட்டாகவே கருதாது. பிறகு என்ன பண்ணும், சைக்கிள்ல விட்டுட்டு பிறகு எனக்கு அதை வாங்கி கொடு, கொஞ்சம் பெரிய சைக்கிளா வாங்கி கொடு. பெரிய சைக்கிள்ல இன்பம் இருக்கும். கொஞ்ச நாள் போயிருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வந்து அந்த பெண் பருவம் எய்துறான்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணும், பருவம் எய்தும் பொழுதுதான் சிற்றின்பம் பற்றிய செய்திகள் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது தெரியாது. ஆக ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டு வரும். அதனாலதான் சிறிய வயதுல பெண்ணோ ஆணோ பாலின வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்பார்கள். பட் பருவம் எய்திய பிறகு அந்த சிற்றின்பம் பற்றிய உணர்வு தோன்றுகிற பொழுது அப்பதான் அந்த பெண்ணுக்கு ஓஹோ இப்படி ஒரு இன்பம் இருக்கு போல இருக்கிறது. அந்த இன்பத்தை அறிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கும். இப்போ பேரின்ப நிலைக்கு போவோம்.
இங்க எப்படி பருவம் அடைந்தால்தான் அந்த பெண்ணிற்கு சிற்றின்பம் பற்றிய அறிவு தேவைப்படுகிறதோ அதை போல பேரின்பத்துல பாத்தீங்கன்னா கொடுக்கிறவன் இறைவன், பெறுகிறது இந்த உயிர். இதனால் பெறக்கூடிய இன்பம் பேரின்பம். அங்க பருவம் அடைய வேண்டும், இங்க உயிரானது பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடைந்தால்தான் அந்த பேரின்பம் நிலைத்து நிற்கும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படும். எனவே அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்பட்ட உடனே அந்த பேரின்பம் எனக்கு கிடைக்கணுங்கிற விருப்பம் உண்டாக வேண்டும். எனவே கொடுக்கிறவனும் அழிவில்லாதவனாயிடுறான். இந்த ஆன்மா இருக்கு பாருங்க, இறைவனோடு சேரும் பொழுது அழிவில்லாமல் ஆகிவிடுகிறது. எனவே இவர்கள் கொடுக்கிற இன்பமும் அழிவில்லாத இன்பமாக மாறுகிறது. அப்ப அந்த நிலையில அருள் உலகத்துல பாத்தீங்கன்னா நாமே இன்பமா மாறிடும். எனவே இன்பம் தனியாக இல்லை. எனவே பெறக்கூடிய இன்பம் என்பது அழிவில்லாத பொருள் தருகிறது, அழிவில்லாத உயிர் வாங்குகிறது. எனவே பெறக்கூடிய இன்பமும் அழிவில்லாமல் இருக்கிறது. இதைத்தான் பேரின்ப நிலைன்னு சொல்றோம். அந்த பேரின்பு நிலைய நாம ஏற்றளவுல இப்ப படிச்சிருக்கோம். இப்படின்னு ஒரு பேரின்பம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு பக்குவம் வந்துருச்சு. பேரின்பம் பற்றிய செய்திகளை சேர்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது போன்ற சித்தாந்த வகுப்புகள்ல கலந்து கொண்டு அதை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதோட மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணணும், எனக்கு அந்த பேரின்பு நிலையை கூட்டு என்று இறைவனிடம் நாம் ஒவ்வொருவரும் விண்ணப்பிக்க வேண்டும். அப்பதான் நாம பேரின்பு நிலைனா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அந்த பேரின்பு நிலைய எனக்கு இறைவா எனக்கு கூட்டுன்னு சொன்னாதான் இறைவன் என்ன பண்ணுவாரு, நம்ம அந்த திருவருள் சிவத்தோட சேர்க்கும். சிவம் என்ன பண்ணும், ஈரிலா இன்பத்தை நமக்கு தரும். அந்த மாதிரி ஈரிலா இன்பத்தை அடைய வேண்டும். அதுதான் மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் இதைத்தான் சொல்லி இருப்பார். அவருக்கு முதல்ல திருப்பெருந்துறையில அந்த நிலையை காட்டிட்டார். அந்த பேரின்ப நிலைய இதுதான் பேரின்ப நிலையை காட்டினார். பிறகு மறைஞ்சிட்டார். இவர் என்ன பண்றாரு, இந்த பேரின்பு நிலை மீண்டும் எனக்கு கிடைக்காதா ஏங்கி அவர் அழுத நிலைதான் திருவாசகம். ஆக திருவாசகம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதேதான் இருக்கும். அதனால்தான் சொல்லுவார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் நாடகம் போலதான் நாடகத்தில் நடிச்ச மாதிரிதான் நடிச்சேன். ஆனா என்னுடைய ஆன்மா என்ன பண்ணுது, வீடகத்தை புகுவதற்கு வேகமா போகணும்னு நினைக்குது, விரைகின்றேன். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இன்புறு நிலை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த நிலையை எனக்கு கூட்டுவிப்பாயாக அப்படின்னு இறைவனிடம் வேண்டினால் இறைவன் தான் நமக்கு அதை கூட்டுவிப்பான். அப்ப இதுவரைக்கும் இது நம்ம ஏற்றளவில் படித்து கொண்ட அறிவு இருக்கிறத தவிர அதை அனுபவமாதல் என்பது சிவத்திடம் கிடைக்கும். நம்ம திருவருளை தெரிஞ்சிருக்கிறோம், அதற்கு மேம்பட்ட இன்புறு நிலையில இருக்கிறோம். அந்த இன்புறு நிலைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், நிட்டை கூடுதல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அந்த நாமே இன்ப வடிவாக மாறி சிவமாக்கி என்னை ஆண்டெம்பர் அதோட சேர்ந்து அந்த இன்பத்தை அடையக்கூடிய நிலை இறைவன் தர வேண்டும். இதை நம்ம நல்லா தெரிஞ்சு. அதனாலதான் என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது என் உடம்பேன்னு பாடுவார் பட்டினத்தார். அப்ப நான் என்னை மறந்திருந்தேன், அப்ப இறந்து விட்டது என் உடம்பேனா இந்த உடம்பினால் ஏற்படக்கூடிய அத்தனை சிற்றின்பமும் இறந்து போச்சு, மறந்து போய்விட்டது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் சிவமாகி உன்னுடைய இன்பத்திலேயே கலந்திருந்தேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். எனவே ஆன்மாவானது பக்குவ நிலையை அடைகிற பொழுதுதான் இதை பற்றிய அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா ஏற்படும். அவா ஏற்பட்ட பிறகு அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்கிற பெரிய அளவிலே நமக்கு அந்த
இன்பத்தை தேடல் நிலை கிடைக்கும். நமக்கு எப்பொழுது அந்த இன்பம் கிடைக்கும் என்கிற ஈர்ப்பு ஏற்படும், அப்பொழுதுதான் நாம் பெருமானை அடைய முடியும். எனவே இந்த உயிருக்கு ஒரு ஏக்கம் தேவை. அந்த ஏக்கம்தான் அந்த இன்பத்தை நாம் எப்பொழுது அடைவோம். ஏன்னா நாம் ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டது, நூலறிவால் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரி இருக்கிறோம். அதான் அதனால தான் பேரின்பம் இந்த சிற்றின்பத்தை காட்டி பேரின்பமும் இப்படித்தான் இருக்கும். நாம எப்படி சிற்றின்பம் பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதோ அதே போலத்தான் பேரின்பமும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அப்பர் பெருமானார் சிறையாரும் மடக்கிளியே அப்படிங்கிற பாடல்ல சொல்லி இருப்பார். அவருடைய நாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரிதான் இப்ப நம்ம பார்த்த அந்த திருத்தாண்டகம், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படிங்கிறது. ஆக நாம் திருவருள் நிலையிலே நின்று இந்த நாம் ஆன்ம சுத்தி என்றிலிருந்து சற்று உயர்ந்து ஆன்ம லாபம் என்கிற நிலையை அடைய இருக்கிறோம். அப்ப ஆன்ம லாபம் என்பது இறைவனோடு இணைந்து இன்புறக்கூடிய நிலையைத்தான் சொல்ல இருக்கிறோம். அந்த இன்புற நிலையில் ஒவ்வொரு உயிரும் ஏக்கமுற்று இருக்க வேண்டும். ஆண் என்பது ஆளப்படுபவன், பெண் என்பவள் ஆளப்படுபவள். இந்த உயிரே பெண் போன்று, அதாவது உடம்பு பெறும் பொழுது ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கிறது தவிர உண்மையில் உயிருக்கு பாலின வேறுபாடு இல்லை. உடல் நீங்கிய பிறகு இந்த ஆன்மாவானது ஒரு பெண் போல இருந்து தான் ஆளப்பட வேண்டும், இறைவனால் ஆளப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கும் இந்த ஆன்மா. அவ்வாறு அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது ஆள்பவனாகிய இறைவன் நம்மிடையே வந்து தன்னுடைய திருவருளினாலே நமக்கு பேரின்பத்தை நல்குவான். அவ்வாறு பேரின்பத்தை நல்கும் பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவடியே மிக பிறர்க்கரிய பேரு, அதுதான் சிவப்பேரு. அந்த சிவப்பேரினை அடைவதற்காகத்தான் நாம் இந்த அதிகாரத்திலே இன்புறு நிலை என்ற ஒரு நிலையை படிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். இந்த நிலையில் நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் என்று கேட்டால், கீழாவத்த நிலை பார்த்தோம், அதிலிருந்து மேலாவத்த நிலை வருகிறது. மேலாவத்தை படும் பொழுது இதற்கு சுத்த என்ற ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டும், அல்லது நின்மல என்ற ஒரு வார்த்தையை சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்க்கும் பொழுது நாம் திருவருளை அருகே செல்வோம், திருவருள் நிலையை அடைவோம். அறிவானது சிறிதாக அதிகரிக்கிறது. ஞான நிலையில கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இரட்டை கூடுதல் என்கிற ஒரு 4 நிலைகள் இருக்கின்றன. இந்த 4 நிலைகளையும் அகப்பொருள் சார்ந்து முன்னம் அவருடைய நாமம் கேட்டாள் என்கிற திருத்தாண்டகத்திலே இருந்து அருள் உலகத்திலே எவ்வாறு பேரின்பம் இருக்கும் என்பதை இங்கே இருக்கிற சிற்றின்பத்தோடு ஒப்பிட்டு அவர்கள் அப்பர் பெருமானார் காட்டியிருந்தார். எனவே இந்த இரண்டையும் நாம் ஒன்றுவித்து செய்து இதை போலவேதான் பேரின்பமும் இருக்கும் என்ற நிலையை நாம் அடைய வேண்டும். இதை அனுபவபூர்வமாக உணர வேண்டுமே தவிர அறிவுபூர்வமாக உணரக்கூடாது. எனவேதான் அருளாளர்கள் மேலோட்டமாக சொல்லி இருப்பார்களே தவிர இந்த பெற்ற அனுபவத்தை அப்படியே சொல்லுவார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ஓரிருவர் இப்படி இருந்தது ஏன்னா அதையும் சொல்லுவாங்க. தாய் தன்னுடைய மகளிடம் தன் மணாளனோடு எவ்வாறு சேர்ந்திருப்பார் என்று மகளானது தாயிடம் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சிற்றின்பம் போலத்தான் பேரின்பம். எனவே இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப அனுபவத்தால் உணர வேண்டுமே தவிர இதனை சொல்ல முடியாது என்று சொல்லி இன்புறு நிலையிலே 10 குறளிலே இவற்றினுடைய நிலையை சிறிதாக விளக்க இருக்கிறார். ஆக இதனுடைய முதல் குறளை நாம் அடுத்த அமர்விலே சிந்திக்கலாம். இந்த அளவிலே மிக பெரிய முன்னுரையாக இருந்தாலும் கூட இந்த நிலையில் தேவை. இதை உணர்ந்தால்தான் இந்த அதிகாரம் நன்கு விளங்கும் என்ற காரணத்தினாலே மிகப்பெரிய முன்னுரையாக இந்த அமர்வு அமைந்திருக்கிறது என்று கூறி இதுகாரம் பொறுமை காத்து இதனை கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். அருமை அருமைங்கய்யா, அருமையான ஒரு விளக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முன்னோட்டம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கேக்க நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் இவ்வளவு ஒரு கருத்து அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க வகுப்பு. சிவா மற்ற அடியார்கள் பேசலாங்கம்மா. ஐயா சிவாய நம. இந்த இன்புறு நிலைக்கு மிக சிறப்பான விளக்கம் ஐயா. மிக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் பொன்னாளத்திலோடி வணங்கி மகிழ்ந்தேன். வணக்கம். ஐயா சிவாயனம் ஐயா, திருவடி வணக்கம் ஐயா. சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. அந்த அவத்தை, கீழாய அவத்தை, மேலாள அவத்தை, நின்மலம், இதெல்லாம் தெளிவான விளக்கம் ஐயா. அருமையான முன்னோட்டம், நல்லா இருந்ததுங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். ரொம்ப சிறப்புங்க ஐயா. தெளிவான கருத்து, தெளிவான எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிறப்புங்க ஐயா. சிறப்பு. வீட்டுல இருந்தபடியே சித்தாந்த விளக்கம் கேட்கிறோம். கோடான நன்றி. ரொம்ப நல்லது, சந்தோஷம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார்கள் வாய்ப்பு கொடுங்கம்மா. சரிங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செப்பேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். புஷ்பாமா பேசுங்கம்மா.